வணக்கம் நண்பர்களே. போன பதிவுல அதாவது நேத்தி பார்த்தீங்கன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியர் அளித்த நிலதான கல்வெட்டு, அதாவது தில்லையில் உள்ள கல்வெட்டுடைய முதல் பகுதிய பார்த்தோம். அந்த காணொளியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. அந்த காணொளிய பார்த்தா தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லப்போற 2வது பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. இப்ப நம்ம 2வது பகுதியா பார்ப்போம் இத. போன பதிவுல நம்ம கடைசியா என்ன சொல்லியிருந்தோம்னா, மேல்வாரத்தான். அதாவது ஒரு நிலத்த தானமா குடுக்கும்போது, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார்ல, அவர மேல்வாரத்தான். உரிமையாளர தான் மேல்வாரத்தான்னு குறிப்பிடுவாங்க. குடிவாரத்தான் அப்படின்னா, அதில பயிர் செய்றதுக்குன்னு குடியமர்த்தப்படுவாங்க. அவங்க குத்தகைக்கோ எதுவோ. அவங்கள குடிவாரத்தான்னு சொல்லுவாங்க. இப்ப கல்வெட்டுக்கு வருவோம். நெல்லு 2250 களம். இவை காசு ஒன்றுக்கு நெல்லு எண்கலனே தூணி பதக்காக வந்த காசு 264 முக்காலும் குணமேனகைபுரத்து நாளளவு கோல் கூவி உள்ளிட்ட அங்காடி பாட்டத்துக்கு வைக்க கடவதாக 44 ஆக காசு 304 முக்காலும் இவை ஈற்றுக்கு செலவாக மார்கழி திருவாதிரை திருநாளை வேண்டும் வழக்கத்துக்கு பரிசட்டம் உள்ளிட்ட அழிவுகளுக்கு வேண்டும் காசு 120ம் திருவாணி திருநாளில் அமுது படிக்கும் வழக்க பரிசட்டத்துக்கும் திருவிளக்கெண்ணெய் 404 அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு அப்படிங்கிறதுனால தான் பகுதி பகுதியாக போடுறேன். சரிங்களா? அப்போ அந்த மேல்வாரத்தான் அந்த குடியை கொடுக்குறவருக்கு நெல் 2150 களம் 2,06,400 படி நெல்லுக்கு வரும் காசில் ஒரு காசுக்கு 8 களம் 768 படி ப்ளஸ் 48 படி. அந்த அளந்து வந்த மொத்த காசு எவ்வளோன்னா 264 முக்கால் காசு வருது. அப்புறம் புதிதாக அமைக்கப்பட்ட குணமேனகைபுரத்தில் நாளளவு மற்றும் கோல்கூவி உள்ளிட்ட அங்காடி பாட்டம், அங்காடிங்கிறது அந்த கடை வைக்கிறதுக்கான வரி, அந்த வரி ஆகியவைக்கு வைத்த காசு எவ்வளோன்னா 40. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 304 முக்கால் காசு வருது. இந்த காசை வச்சுக்கிட்டு மார்கழி திருவாதிரை திருநாளில் வேண்டிய பரிவட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு 120 காசை பயன்படுத்திக்கணும். ஆணி திருமஞ்சன நாளில் உணவு படையலுக்கும் அதாவது வழக்க பரிவட்டத்துக்கும் எண்ணெய் திருவிளக்கு எண்ணெய் எவ்வளவு 400 நாழி தேவைப்படுது. அந்த 400 நாழிங்கிறது 520 லிட்டர். அதாவது ஒரு நாழி அப்படின்னா 1.3 லிட்டராக சொல்லப்படுது கல்வெட்டு. உள்ளிட்ட அழிவுக்கும் காசு 180ம் திருமாசி திருநாளில் திருத்தொண்ட துகை விண்ணப்பம் செய்வார்க்கு காசு 5ம் காசு 305ம் கொண்டு இக்குறித்த நிபந்தம் இந்த குணமேனகைபுரத்து ஏறின வியாபாரிகளும் வெள்ளாளரும் சந்திரபாடியாரும் சாலியரும் பட்டினவரும் உள்ளிட்ட குடிகளும் தச்சர் கொல்லர் தட்டார் கோழியர் உள்ளிட்ட கீழ்கலனைகளும் கொண்டு இந்நிபந்தம் சந்திராதித்தவர் செலுத்த கடவதாகவும் இவரே இவ்வூர் வைத்த சாலை சிங்களாந்தகன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய தொல்குடிகள் வருவாங்க. வியாபாரி, வெள்ளாளர், சந்திரபாடியார், சாலியர், பட்னர், அப்புறம் தச்சர், கொல்லர் இவங்க எல்லாருமே வராங்க. என்னங்கிறத பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 180 காசும் மாசி திருநாளில் மாசி மகா அன்னைக்கு திருத்தொண்ட தொகை சுந்தரர் பண்ணார்ல அந்த திருத்தொண்ட தொகை பாடுறவங்களுக்கு காசு 5ன்னு மொத்தம் 305 காசு செலவு செய்ய அளிக்கிறாங்க. கொடுத்துட்டு மேற்குறித்த அந்த நிலதானத்துக்கு அந்த குணமேனகைபுரத்து ஊரில் குடியமர்த்தப்படுறவங்க யார் யாருன்னா வியாபாரிகள், வெள்ளாளர், சந்திரபாடியார் செக்கு தொழில் செய்கிறவங்க, அப்புறம் சாலியர் நெசவு தொழில் செய்கிறவங்க, பட்டினவர் கடல் தொழில் அதாவது ஏறக்குறைய மீனவர்கள், தச்சர் மரவேலை, கொல்லர், தட்டார் பத்தர்னு சொல்லுவாங்க, கோழியர்னா கைவினைஞர்கள் உள்ளிட்ட தொழில்குடிகளை கொண்டு இந்த தானத்தை அதாவது அவங்கள்ட்டேருந்து வரி வாங்குறாங்க. ஏன்னா குடியமர்த்தப்படுறாங்கல்ல, அதனால் அவங்கள்ட்டேருந்து வரி வாங்கி இதை செய்கிறாங்க. சூரிய சந்திரன் இருக்கும் வரை செலுத்துவதாகவும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் குணமேனகைபுரத்தில் சிங்களாந்திகன் அப்படின்னு ஒரு உணவுச்சாலையும் வைக்கிறார். அதாவது அந்த பறவை நங்கை சொல்லி அதுக்காக அவர் உத்தரவிடுகிறார். சொல்லிட்டு உண்ணும் பிராமணர் 25க்கு நிபந்தமாக இவ்வூர் பால் கொண்ட நிலன் பாலாய் நங்கோடியான பறவை நங்கை நல்லூர் பிரமாணப்படி விலை கொண்டுடைய நிலன் 15 இதில் பயிர் செய்ய ஒண்ணாத நீங்கும் நிலம் 5 நீக்கி நிலன் பதிற்று வேலி இது மரக்கால் மேற்படி காலால் நெல்லு பன்னிரு கலனே முக்குறுணியாக வரிசை இட்ட நெல்லு 2450 களம் இதில் மேல்வாரத்தால் நெல்லு 1220 களம். இதோட போதும். நாளைக்கு மற்ற பகுதிகள் பார்ப்போம். மற்ற பகுதிகள் இன்னும் ஒரு 5 விஷயங்கள் மட்டும்தான் பேசும். பெரிய கல்வெட்டாக இருந்ததை நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியுங்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லாக தான் போடணும்னு பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரும். அது சரியாகாது. சரி. அப்போ அந்த சிங்களாந்தங்க சாலையில் உணவு உண்ற 25 பிராமணர்களுக்கு தானமாக ஒரு ஊரை தராங்க. அந்த ஊர் நங்குடியான பறவை நங்கை நல்லூர். அந்த பறவை நங்கை பேர்லேயே ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரை ஏற்கனவே ஒரு நிலத்தின் பிரமாணப்படி விலை கொண்டு வாங்கப்பட்ட எவ்வளவு 15 வேலி, அதாவது ஒரு வேலிங்கிறது 6.17 ஏக்கர். அப்போ 103 ஏக்கர் கொண்ட அந்த நிலத்தில் அதில் பயிர் செய்ய முடியாத அளவில் 5 வேலி நிலம் இருக்குது. தரிசு நிலமாக இருக்குது. 36.85 ஏக்கர். அதை நீக்கி மிச்சம் வரக்கூடிய 10 வேலி நிலத்தில் மரக்கால் அளவீட்டில் அளந்த நெல், அதுலேருந்து அளந்த நெல் எவ்வளவு 12 களம் 1952 படி
3 குறுணினா 24 படி. அப்போ மொத்தம் கூட்டினா 1176 படிய அப்படியே வரிசையா மொத்த நெல்லா போட்டு 2450 களம் வந்து குடுக்குறாங்க. இந்த நெல்லுல நிலத்தோட உரிமையாளர்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு 1225 களம் நெல்லு போகுது. அதாவது 1,17,600 படி நெல் அவருக்கே போயிடுது. இந்த 2450ல பாதி வந்து அவருக்கு போயிடுது. ஏன்னா, அவர் தானே இடம் குடுத்துருக்காரு. அப்ப அவருக்கும் சேர வேண்டியது குடுக்கணும். அப்ப எல்லாருக்குமே சரிசமமாக எல்லா விஷயமும் நெல்லுனா கரெக்ட்டா அந்த காலத்துல குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க. இதோட போதும். அடுத்த பகுதிய நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா, நெறைய சொல்ற மாரி இருக்கும். அதனால தான். தொடர்ந்து ஆதரவு அளிங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நெறைய விஷயங்கள தொடர்ந்து நம்ம பதிவிட்டுருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆதரவு அளிங்க. நன்றி. வணக்கம்.